சூர்யா சாருக்கு வந்து ஃபைட் ஈஸியாக வரும், ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரியும், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி பயங்கரமாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்கும். பஞ்ச் பார்த்தா பஞ்ச் ஆக்சுவலாக போய் லேண்ட் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதுதான் அவரோட ஸ்டைல். சில் அவுட் ஃபைட்டு தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஷூ சில் அவுட்டில் வந்து ஃபைட்டு வச்சு ஸோ டான்ஸில் கூட அவர் ஃபஸ்ட்டு ஆடும்போது அவர் கொஞ்சம் ஓகே தான் ஆடுறாரு. செகண்ட் டைம் அவர் ஆடும்போது கொஞ்சம் டென்ஸ்டாக ஆடுறாரு. அவர் ஃபேஸில் வந்து ரியாக்ஷன் மாறுது, நமக்கே கொஞ்சம் ஹார்ட் பீட் ஏறுற மாதிரி இருக்குது. அவர் ரியாக்ஷன் மாறும்போதெல்லாம் நமக்கும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்கும். பயங்கரமாக ஆடுவார் டைமில். அதெல்லாம் கார்த்தி சுப்புராஜ் சார் எப்படி வந்து ஒரு எடிட்டர்கிட்ட ஒர்க் வாங்குவார்? ஸ்கிரிப்ட் விட்டு ஒரு டிஸ்கஷன் இருக்காது ஆக்சுவலாக. ஒரே டேஸ்ட்டில் இருக்கிற விஷயங்கள் வந்து பேசும்போது நமக்கு தெரியல. ஒரு மூவி பஃப் வெயிட் பண்ணால் எப்படி இருக்கும், ஓகே அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் இருக்கும். அவர் எப்பவுமே சொல்லுற விஷயம் என்னென்னா, அல்போன்ஸ் அவர்களுடைய ட்ரெய்லர் கட் பற்றி எனக்கு சொல்லுங்கள். அவர் தாட் ப்ராசஸே வேறேன்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு தனி ஜோனில் இருப்பார் எப்போவுமே. அவரோட ஃபிலிம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவர் நேரம் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் இல்லை, பிரேமம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு கல்ட், ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஒன்று பண்ண முடியுது இல்லை. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஆக்சுவலாக ரெட்ரோ, அதாவது ட்ரெய்லர் கட்டு வந்ததுக்கு அப்புறம்லாம் சொல்ல முடியாது. எப்போ வந்து அந்த சூர்யா சார் லுக் வந்துச்சோ அதுலேருந்தே மிகப்பெரிய ஒரு ஹைப் இருந்தது. அதாவது இந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வந்து கார்த்தி சுப்புராஜ் உங்கள்கிட்ட எஸ் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக பண்ணணும்னு சொன்னது வந்து முன்னாடி தான், முன்னாடி ஃபுட்டேஜ் வரதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, படித்து பார்க்குறீங்களா கேட்டேன். ஓகே சரி படிச்சுட்டு ஃபீட்பேக்கெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. படிக்கும்போது நமக்கு தெரியும்ல, அப்போவே சொன்னார் அவர், இது சூர்யா சார் தான் ஐடியா, சூர்யா சார் தான். சூர்யா சார் மைண்டில் வச்சு படிக்கும்போது அவருக்கான ஒரு கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் ஆகிற மாதிரி நமக்கு படிக்கும்போதே தெரியும். இதெல்லாமே இந்த சீன்ஸ் எல்லாம் அவர் பண்ணால் சூப்பராக இருக்கும், அவருக்கு மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்பேஸில் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போயே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஷூட்டுக்கு போய் ஷூட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆண்டர்மேன் அது முடிச்சு ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு வரும்போது. ஓகே, 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு ரஷ்ஷே வருது. அப்படியா? வரைக்கும் ரஷ்ஷு இல்லை. ஓகே. பட் வந்து கார்த்தி சுப்புராஜ் சார் எப்படி வந்து ஒரு எடிட்டர்கிட்ட ஒர்க் வாங்குவார்? எப்படி அதாவது நீங்கள் ஸ்கிரிப்டே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத எடிட்டிங் கட்டா இது மாதிரி கேட்பாரா அவரு? ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அது இப்போ நம்ம பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஐடியா இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அது எப்படின்னா ஸ்கிரிப்ட் மூலமாக தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது விட்டு ஸ்கிரிப்ட் விட்டு ஒரு டிஸ்கஷன் இருக்காது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் பார்த்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுவோம்ல. அவர் எப்போவுமே சொல்லுற விஷயம் என்னென்னா, அவர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு, அதுலேருந்து எனக்கு என்ன பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ அது என்கிட்ட ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லுவார் அவர். ஓகே. அதுலேருந்து தென் அது எவ்வளோ டீவியேட்டாக இருக்குது, எவ்வளோ ரைட்டு பாத்தில் இருக்குது, ஓகே. அது பார்த்துட்டு அதுலேருந்து நெக்ஸ்ட்டு வர மாதிரி. ஸோ அது ப்ராப்பராக ஒரு ட்ரஸ்ட்டு தான் அது. சரி பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல, நமக்கும் அதுதான். அவர் வந்து நம்மளை அவ்வளோ நம்பி கொடுக்கும்போது நம்மளும் வந்து அவர் கைவிடக்கூடாது. அது ஸ்ட்ராங்காக இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு சேலஞ்சை எடுத்து பண்ணணும்னு வந்து. ஓகே. ஈவன் டபுள் எக்ஸ்லையும் நீங்கள் தான் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்லையும் ஆக்சுவலாக டபுள் எக்ஸில் தான் ஃபஸ்ட்டு இண்டிபெண்டாக அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஓகே. பட் ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டாலேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படின்னா அந்த டைமில் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் விவேகானந்தன் சார் கூட. ஓகே. அப்போலேருந்து அவர் கூட பழக்கம் இருக்குது, கார்த்தினா கூட பழக்கம் இருக்குது. அது அப்படியே போயிட்டு இருக்கும்ல ஒரு ஜேர்னி. அது சம்டைம்ஸ் அவர் வந்து ஆர்டிஸ்டே விட மாட்டார். ஒன்ஸ் அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாருன்னா அடுத்த படம் வச்சிருவோம்ப்பா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா வச்சுப்பாரு. அதனால ஓகே. அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கும்ல நமக்கு வந்து. இப்போது ஒரே டேஸ்ட்டில் இருக்கிற விஷயங்கள் வந்து பேசும்போது நமக்கு தெரியும்ல. நாங்கள் வந்து எப்போவுமே பர்சனலான விஷயங்கள் எதுவுமே பேசுனது கிடையாது. நானும் கார்த்திக் சார் கூட பேசுனது கிடையாது, அவர் என்கிட்ட பேசுனது கிடையாது. ஓகே. வி ஜென்ரலி டாக் அபவுட் ஃபிலிம்ஸ், மூவிஸ். இந்த படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்களா, அந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் நல்லா இருக்குது, ஓகே. அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒரு மூவி பஃப் வெயிட் பண்ணால் எப்படி இருக்கும், ஓகே. அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் இருக்கும். ஸோ டேஸ்ட் ஆஃப் சினிமா அதுதான் எல்லாம் அதை சேர்க்குறதுன்னு நினைக்கிறேன் அதில்.
ரெட்ரோல இந்த ஷாட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க. அந்த மாரி ஏதாவது ஒரு சீன்ஸ் இது சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு ஷாட் வந்து அந்த சிங்கிள் ஷாட் தான். அது நான் எதுவும் பண்ண தேவையில்ல. அப்பா! அந்த சிங்கிள் ஷாட்டாவே போயிடுச்சு. நமக்கு வேலை இல்லடா. நமக்கு வேலை இல்ல. ஓகே. அதோட பேசிங் எதுவுமே நமக்கு வேலை ஓகே. இல்ல. ஐ மீன் ரேம்ப் ஏதாச்சும் வேணும்னு மட்டும் தான் பண்ணணும். மத்தபடி எதுவுமே இல்ல. பட் அந்த சிங்கிள் ஷாட் பத்தி உங்கள்ட்ட ஸ்கிரிப்ட் இருக்கும்போதே சொல்லிட்டாரா? இல்ல ஸ்கிரிப்ட்ல வந்து என்கிட்ட சொல்லல. சிங்கிள் ஷாட் இந்த ஐடியா வந்து சிங்கிள் ஷாட்ன்ற ஐடியா சொல்லல. பட் ஷூட் பண்ற அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த சீன் வந்து சிங்கிள் ஷாட்டா தான் பிளான் பண்றேன். உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. லைக் சிங்கிள் ஷாட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அவர் யூஸ் பண்ற சிங்கிள் ஷாட் நமக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ற டைம் ஜிகர்தண்டா 1 ஒர்க் பண்ணும்போது அதில சேது வந்து பாத்ரூம்குள்ள போற ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். ஓகே. அவரு அந்த டீ பாத்ரூம்ல கடையில போய் ஆடி டீ கடையில இருந்து டீ குடிச்சு, அங்க வந்து நக்கலா சிரிச்சு, கிளம்பி போய் அந்த மழையில நடந்து போய் பாத்ரூம்குள்ள போய் டோர் ஓப்பன் பண்ற டைம்ல வந்து ஒருத்தர் வந்து சுட்டுட்டு இருக்கும். அது ஒரு சிங்கிள் ஷாட்டா இருந்தோம். 2013ல அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பவர் இருக்கும்ல. ஓகே சிங்கிள் ஷாட்டுக்குன்னு ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஹை இருக்கு. அதுல இருக்கிற கன்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது வொர்க் ஆகும். ஸோ கார்த்திக் சாருக்கு எப்படின்னா, அவருக்கு சிங்கிள் ஷாட்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கும். இப்போ கனிமா சாங் வந்து ரொம்ப ஹிட்டா இருக்கு. ஆமா. பட் அவர் வந்து அந்த சாங்க்காக வந்து அந்த சிங்கிள் ஷாட் வைக்கல. அந்த ஸ்டோரிக்காக அந்த ஸ்டோரியில எல்லாமே வரணும். அந்த சாங் வரணும், அந்த டென்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் வரணும், ஃபைட் வரணும், எல்லாமே வரணும். அவர் அப்படி தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு அது. ஸோ அவரோட சிங்கிள் ஷாட் எப்பவுமே வந்து நிறைய விஷயங்கள் பேசும் அதில். ஓகே. அது ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் தான். அந்த சிங்கிள் ஷாட் பார்க்கும்போது எங்களுக்கு தியேட்டர்ல அது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒத்துப்பாங்க இத. எப்படி இத பண்ணாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயம் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது நீங்க டெஸ்க்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அது? ஆமா இது போயிட்டே இருக்குல்ல. ஒரு கதை டிராவல் ஆயிட்டே இருக்குன்ற ஒரு ஃபீல் வரும்ல. நம்ம அது நமக்கே கொஞ்சம் ஹார்ட் பீட் ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு சீன்ஸ் பார்க்கும்போது இவர் வந்து ஏன்னா சிங்கிள் ஷாட்ல வந்து மியூசிக் சீன்ல வந்து மியூசிக் இருக்கு. கனிமா சாங் இருக்கு. கனிமா சாங்ல பீட்ஸ் இருக்கு. ஸோ பீட்டுக்கு ஏற்ற மாதிரி சூர்யா சாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஸோ டான்ஸ்ல கூட அவர் ஃபர்ஸ்ட் ஆடும்போது அவர் கொஞ்சம் ஓகே தான் ஆடுறாரு. செகண்ட் டைம் அவர் ஆடும்போது கொஞ்சம் டென்ஸ்டா ஆடுறாரு. அவர் ஃபேஸ்ல வந்து ரியாக்ஷன் மாறுது. அவர் ரியாக்ஷன் மாறும்போதெல்லாம் நமக்கும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் பயங்கரமா ஆடுவார் டைம்ல. அதெல்லாம் வெறித்தனமா இருக்கும் ஆக்சுவலி. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்போ வரும் அந்த அந்த ஒரு பவர் ஒன்று வரும்ல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. அவர் கண்ணில் இருக்கிற அந்த பவரெல்லாம் க்ளோஸ் எல்லாம் வச்சு அவர் இது வரும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஹை வரும். ஸோ அதே போதும். அதுக்கப்புறம் அவரே பார்த்துப்பாங்கன்ற மாதிரி தான் எல்லாமே. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே. எனக்கு ரெட்ரோல ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு சூர்யா சார். அது எடிட் பண்ண ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபைட் சீன்ஸ் வந்து ரொம்ப தாறுமாறா இருந்துச்சு. ஏன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரா? நீங்க எடிட் டேபிள் அதை உட்காந்து கட் பண்ணும்போது எப்படி இருந்தது அது? ஃபைட்ஸ் எனக்கு எப்பவுமே சூர்யா சார் ஃபைட்ஸ் எப்பவுமே பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப நேச்சுரல் ஃபைட்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகும். அவர் விழுகிறதுனா பொத்து பொத்துன்னு விழுந்துருவாரு. ஆமா. அவருக்கு அவர் மூமெண்ட்ஸ் பார்த்தாலே ரொம்ப ஏதோ மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு தெரியல அவர் கற்றுருக்காரு அதெல்லாம் தெரியாது. பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மூமெண்ட் பஞ்ச் பார்த்தா பஞ்ச் ஆக்சுவலாக போய் லேண்ட் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதுதான் அவரோட ஸ்டைல். மற்ற ஃபைட்டர்ஸ் கூட நிற்கும்போது அவர் தனியாக தெரியும். எப்போவுமே தனியாக தெரியும் அவர் படத்தில். ஏன்னா அவருக்கு அந்த இது இருக்குது. இப்போ நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லை டாம் க்ரூஸ் படத்தில் வந்து டாம் க்ரூஸ் வந்து பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி சூர்யா சாருக்கு வந்து ஃபைட் ஈஸியாக வரும். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரியும். ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி பயங்கரமாக இருக்குது. ஸோ ஸ்டில் அவுட் ஃபைட்டு தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸ்டில் அவுட் அது ஃபஸ்ட் டைம் அப்படி ஒரு சீன் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு ஹீரோக்கு வந்து த்ரூ அவுட்டாக ஸ்டில் அவுட்டில் வந்து ஃபைட்டு வச்சு அப்படி ஒரு ரிவீல் எல்லாமே வந்து அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைட்டுக்கு போகும்போது அவர் வேற மாதிரி. ஓகே. அது வரைக்கும் பார்த்த சார் கிடையாது. அவர் வந்து அப்போ ரியலாக கொஞ்சம் ஃபன்னாகவே ட்ரை பண்ணுவோம். ஃபன் விட்டு வேற ஒரு ஃபைட் பண்ணணும்னா அதுவும் பண்ணுவார். ஸோ அவர் நிறைய சீன்ஸ் இருக்கும். நிறைய ஃபைட்ஸ் வந்து இப்போ ஜெயில் சீக்வன்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்லலாம் அந்த ஃபைட் ஆக்சுவலி வந்து பார்த்தா ஆக்சுவலி ஒரு டியூப் பண்ண மாதிரி தான் நமக்கு தோணும். ஆக்சுவலி அது டியூப் கிடையாது. அவர் தான் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அந்த ஜம்ப் எல்லாம் அவர் தான் எறிவாங்க தண்ணிக்குள்ள. அவர் வந்து ஜம்ப் பண்ணுவார் ஆக்சுவலாக.
ப்ராப்பரா ஜம்ப் பண்ணி கிக் பண்றதெல்லாம் அவரே பண்ணிடுவாரு. அது அப்படியா? ஆமா. அதுல ஒரு சீன் இருந்துச்சு. தூக்கி அவரு கடாசுவாங்க அப்படியே. ஆமா. அது அதெல்லாம் அவரு அத தூக்கி அவரு பண்ணுவாரு. தண்ணிக்குள்ள அதெல்லாம். தூக்கி அவருக்கு எறிஞ்சு அதெல்லாம் வரும். பிரச்சனை கிடையாது. ஓகே. Yeah. இந்த மாரி எடிட் கட்ல வந்து அதாவது பொதுவா ஒரு இந்த மாரி ஸ்டண்ட்லாம் பண்ணும்போது சம்வேர் குத்தி ரத்தம்லாம் வந்திருக்கும். உண்மையாவே குத்தியிருப்பாங்க. அது எதாவது அது ஏதாவது கேட்ச் ஆயிருக்கா அந்த மாரி ஏதாவது? இல்ல அந்த ஏதாவது படத்துல மாதிரி ஏதாவது இல்ல. வேற படத்துல மேபி வரும். லைட்டா எஃபெக்ட் ஆகுற மாதிரிலாம் வரும். பட் இந்த படத்துல எதுவுமே இல்ல. இல்ல. ஓகே. ஃபுட்டேஜ்ல இல்ல. ஃபுட்டேஜ்ல இல்ல. ஓகே. இல்ல. அண்ட் வந்து இந்த படத்தோட மெயின் என்னன்னா, எல்லாரும் ஸ்டார்ட்டிங்ல அந்த சூர்யா சார குட்டி சூர்யா சாரையும், ஐ மீன் கரண்ட் சூர்யா சாரையும் அந்த காமிக்கிற சூப்பரா இருந்துச்சு. அது அனிமேஷனா கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பையன் அப்படியே அப்படின்றாரு. இங்கிட்டு பார்த்தா சூர்யா சார் வந்து வர்றாரு. அது யாரோட ஐடியாலஜி ஆக்சுவலா? அது டைரக்டர் சார். டைரக்டரோட ஏன்னா ஐடியா. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த டைட்டிலிங் ஒன்று இருக்குல்ல. டைட்டிலிங் வந்து ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கணும். பழைய படத்தோட டைட்டிலிங் 80s நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம 80s 90s கொண்டு போகணும். கதை வந்து 93ல நடக்குது. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகணும் ஒரு ஃபீல் வருது அவருக்கு. ஸோ கதை ஸ்டார்ட் ஆகுது 60ஸ்ல ஸ்டார்ட் ஆகி 60ஸ்லேருந்து 90s வரைக்கும் போகுது. அதுக்குள்ளே நம்ம பார்த்த படங்கள் இருக்குல்ல, பழைய படங்கள் இருக்குல்ல, பழைய தமிழ் ஃபிலிம்ஸில் எல்லாமே வந்து தமிழ்னு இல்லை எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் வந்து டைட்டில்ஸ் வந்து பெயிண்டிங்கில் தான் இருக்கும், ஆர்ட் ஒர்க்கில் தான் இருக்கும். யாருமே அப்போ டைப் பண்ணி வச்சதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து பெயிண்டிங்கில் வந்து வரைஞ்சது இல்லை எழுதுனது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் வந்து ரீக்ரியேட் பண்ணணும். அதுதான் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் அது. அது சூர்யா சாரோட ஃபுட்டேஜ் அந்த அந்த பெயிண்டிங் எல்லாம் வரும்போது இன்னும் அழகா இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஓகே. எனக்கு இந்த பாயும்புலி படத்துல பழைய நம்ம ரஜினி சாரோட படத்துல அந்த கரெக்டா? கரெக்ட். எக்ஸாக்ட்டா தான். ஏன்னா நான் வந்து டிவில பார்த்துருக்கும் போது அவர் இப்ப ரஜினி சார் வந்து அந்த மண்ணுல வந்து இது பண்ணுவாரு. டக்குன்னு அது வந்து ஒரு அனிமேஷனா வந்து நிக்கும். கரெக்ட்டா? ஸோ அதான் நம்ம இப்போ நீங்க அது சொல்லும்போது உங்களுக்கு தெரியும்ல, இது எங்கேயோ பார்த்துருக்கு. இது பார்த்த உடனே அது ஞாபகம் வருது இல்ல. அந்த ஐடியா தான் இது. அப்போ ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு 30 years பேக் வந்து ஈஸியாக கொண்டு போக முடியும். மனுஷன் சரியான தலைவர் பண்ணல. இப்போ எனக்கு பேசும்போது ஆமால அப்படின்னு எனக்கு வந்து அவர் ஆக்சுவலி வந்து நிறைய பேச மாட்டார். இந்த விஷயம்லாம் பேச மாட்டார். அவர் வச்சிருவாரு. அவர் இதுதான் ஐடியான்னு சொல்லும். இது பார்த்த உடனே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இதனால தான் அது வச்சிருக்காரோ அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ அதுக்கப்புறம் அவர் கேட்டால் வந்து அவரே சொல்லுவாங்க இதுதான் ஐடியா. ஓ, அந்த டைட்டில் கார்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதுவும் எதிர்பார்த்தது ஏதாவது ஒரு கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்டா அந்த படத்துல கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படி அந்த ஐடியா? எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து ஒரு பேங்கர் டைட்டில். ரெட்ரோ வந்து ஒரு பேங்கர் டைட்டில். டைட்டில் லான்ச் ஆகும்போது படத்தில் வரும்போது பேங்கர் எல்லாம் வரும். அந்த மாதிரி சீக்வன்ஸில் வரும்னு நினச்சி பார்த்தா ஒரு ரெவலேஷனில் தான் வருது டைட்டில். அது ஸ்கிரிப்டில் வந்து அங்கே தான் டைட்டில். ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இந்த இடத்துல டைட்டில் வரும்னு சொல்லும்போது அந்த ஒரு டைலாக் அப்புறம் அந்த டைட்டில் வரும்போது ரொம்ப இப்போ தான் படத்தோட ஒரு கோர் சீக்வன்ஸில் ஒரு டைட்டில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு படிக்கும்போது. ஸோ அது மாற்றணும்னு எப்போவுமே தோணுனது கிடையாது. அது அங்கே தான் கரெக்டான ஸ்பேஸில் தான் இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. பொதுவாக அந்த கிளைமேக்ஸ் பற்றி நான் கேட்கணும். இது வந்து நான் இன்னும் படம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் ரிவிலேஷன் எல்லாமே கேட்குறேன். அந்த ஒரு கடைசியில் எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தது அது? அதான் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஆக்சுவலாக. த்ரூஅவுட் த ஜேர்னி இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம கேரக்டர் கூட தான் ட்ராவல் ஆகும். எப்போவுமே ஒரு கேரக்டர் வைஸ் என்ன இருக்குமோ அது மட்டும்தான் பார்த்துட்டு போகும் இல்லை. ஸோ அந்த கேரக்டரோட ஜேர்னி எங்கே போய் முடியணுன்றது நமக்கு ஒரு டெஸ்டினி அதில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது சீம்லெஸ்ஸாக இருந்தால் போதும். என்ன பண்ண போகிறன்றது நமக்கு பிரச்சனை கிடையாது. அவர் சீம்லெஸ்ஸாக போய் எண்ட் ஆயிடுச்சுன்னா அது சேஃபாக தான் தோணும். அது ஒரு அதான் ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படம்னா எண்டில் வந்து ஒரு டேக்அவே இருக்கும் எப்போவுமே. தெர் இஸ் சம் யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தோட விஷயம் ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த டீசரில் சொல்கிற விஷயந்தான். அடித்தடி ரத்தம் கட்ட பஞ்சாயத்து இது எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். நான் வயலன்ஸ் அதுதான் அவர். ஸோ எண்ட் ஆஃப் த டே அது நான் வயலன்ஸ்க்காக ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஓகே. அண்ட் மெயினாக வந்து ட்ரெய்லர் பற்றி கேட்டே ஆகணும். ட்ரெய்லர் வந்து அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர் தான் வந்து கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதிகமான ஒரு டாக்கு. ஈவன் அந்த கட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சூப்பர் டெலக்ஸி படத்தில் டிங் டாங்க்கு அந்த மனுஷன் தான் கட் பண்ணியிருப்பாரு. கரெக்டாக. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் கட்டு தான் இருந்தது.
அல்போன்ஸ் அவர்களுடைய ட்ரெய்லர் கட் பத்தி எனக்கு சொல்லுங்க. அவர் ஆக்சுவலா வந்து ஒரு தனி ஜோன்ல இருப்பாரு எப்பவுமே. ஓகே. அவரோட ஃபிலிம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவர் நேரம் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் இல்ல. ம், ம். ஓகேவா? அப்புறம் பிரேமம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு கல்ட் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஒண்ணு பண்ண முடியுதுல்ல ம், அவரால. ம், ம். ஸோ அவர் தாட் ப்ராசஸே வேறன்னு நெனைக்கிறேன் ம். எப்பவுமே. இப்போ சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் பார்க்குறேன். அவருக்கு அது மேபி ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும்ல. ஒரு ம், ஒரு ம். சிக்னேச்சர் இருக்கும்ல. ஓகே. ப்ராபப்லி அவரோட சிக்னேச்சர் அதுவா இருக்கும். இப்போ கார்த்தி அண்ணாக்கு வந்து ஸ்டோரி வந்து கிராண்டியர் ஸ்டோரீஸ் வந்து மேசிவா சொல்ற ம், ஒரு ம். விஷயம். அதுதான் அவரோட சிக்னேச்சர் மூவ்னா, இது அவரோட அல்ஃபோன்ஸோட சிக்னேச்சர் மூவ் இதா இருக்கும். நீங்க ட்ரெய்லர் கட் இப்ப வச்சிருந்தீங்களா? உங்களோட கட் ஆஃப் ஸ்டைல் இருந்ததா? இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு கமிட் பண்ணும்போதே வந்து ட்ரெய்லர் பண்றதுக்கு டைம் இருக்காதுன்னு ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டேன். ஏன்னா, ஓகே. படமே கொஞ்சம் பெருசா இருக்கனால, ம். படத்துல நெறைய ட்ராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். இன் பிட்வீன் நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணா, கொஞ்சம் ஃபோக்கஸ் அவுட் ஆகும் நமக்கும் ஒர்க் பண்றது. ஸோ, ஓகே. அதனால த்ரூ அவுட்டா வந்து ஸோ நீங்க முதலே சொல்லிட்டீங்க நான் ட்ரெய்லர் முதல்ல நான் கட் சொல்லிட்டேன். பண்ண மாட்டேன். ஆமாமா. யாஹ். ஓகே. அது முதல்ல சொல்லி, அது ஓகே சொல்லி தான் அது அப்புறம் ஓகே. ட்ரெய்லர் கட் அவ்வளோ பெரிய ஒர்க்கா? ஏன்னா கேட்கிறேன். ஏன்னா எண்ட் நீங்க ஆஃப் த டே ட்ரெய்லர் கட் பண்றது ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம். ம், என்ன ம். இஷ்யூன்னா, எப்பவுமே ஒரு ட்ரெய்லரு, டீசர் தேவைப்படுது. எப்போ படத்தோட எண்ட்ல தான் வரும். படத்தோட எண்ட்ல தான் படத்துக்கே வேலை அதிகமா வரும். ம், ம், ம். அந்த மொமெண்ட்ல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா, அது கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும். மிஸ் ஆயிடுச்சுன்னா, படத்துல இருக்கிற பேலன்ஸ் போயிடும். ஓகே. ஸோ இது 2மே வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். 2மே வந்து தனித்தனியா டிபார்ட்மெண்ட்டா வச்சா ம். கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா, முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடியெல்லாம் ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ட்ரெய்லரு, டீசர் எல்லாமே கட் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ம். அப்படி கிடையாது. இப்போ பிசினஸ் வந்து முன்னாடி ஆரம்பிக்குது. ஓகே. பிசினஸ் கட்டுன்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்போல்லாம் அப்போ என்னன்னா ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அதுக்கு ப்ரமோஷனுக்கு வந்துச்சுன்னா, ப்ரொடியூசருக்கு எப்போ தேவையோ அந்த ப்ரமோஷன் கட் அவங்க யூஸ் ம், பண்ணிக்கலாம். ம். ஃபுட்டேஜ் வச்சு அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே. நம்ம சைடு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ நான் வந்து வெளியிலேருந்து படங்களுக்கு ட்ரெய்லர் கட் பண்ணும்போது, நம்ம எடுத்து பண்ணும்போது அப்படிதான். ஸோ ம். அந்த எடிட்டர்ஸ்க்கு வந்து அந்த வேலை கம்மியா இருக்கும். இல்லன்னா அவரோட ஃபோக்கஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே. அண்ட் மெயினா வந்து இந்த படம் த்ரூ அவுட்டா நாங்க பார்க்கும்போது, ஒரு மாரி டக்கு டக்குன்னு போகுது. கரெக்ட்டா எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டா வந்து குடுக்குது. ஒரு எடிட்டருக்கு அந்த ரெட்ரோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு? ரெட்ரோ டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து சேலஞ்சிங்கா இருக்கு ஆரம்பத்துல ஆக்சுவலா. இருந்து எங்கெங்க ஆரம்பத்துல இருந்தே அடிக்கிறாய்ங்க. இல்ல. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எப்பவுமே வந்து லைன் அப்ல வரும்போது ம். நார்மல் எடிட் மாதிரி தான் ம், வரும். ம், ம். ஸோ ரெட்ரோ பேர் அனௌன்ஸ் பண்ணும்போது, அதோட ஒரு இந்த படத்துல சொல்ற மாதிரி ஒரு ஒரு தம்மம் ஒண்ணு இருக்குல்ல. ம், ம். இந்த படத்தோட எடிட் பேட்டர்ன் இதுதான்ற மாதிரி அங்கேயே செட் ஆயிடுச்சு. அந்த ஓகே. டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது செட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே. அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு நம்ம வந்து நாவல்டிக்கா வந்து ஒரு கதை சொல்ல முடியாது. ம், ம், ம். ரொம்ப நாவல்டிக்கா வச்சுட்டான்னா, இந்த படத்துக்கு இந்த டைட்டில் இந்த மாதிரி வரும். ஸோ டைட்டிலே ஜஸ்டிஃபை பண்ணும். ம், ம். அதுலேருந்து பேக்கேஜா வந்து கரெக்ட்டா ஒண்ணொண்ணா வந்து ஒவ்வொரு சீன் எடுத்து ஒர்க் பண்ணும்போதும், ம், ம். அந்த ஒரு ஸ்டைல் ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஒரு கொஞ்சம் குயிக்கியா இருக்கும். இல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கும். அப்ரப்ட்டா இருக்கும். அந்த ம். மாதிரி போற ஒரு செட்டப்புக்கு வந்துச்சு. கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுடைய ஏன்னா நீங்க அசோசியேட்டா இருந்ததுனால நான் கேட்கிறேன். ம். ஆ அவருடைய டைரக்ஷன் ஸ்டைலோ இல்லன்னா ஏதோ ஒண்ணு வந்து எங்கேயோ அவர் வந்து குவின்டின் டரன்டினோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்றது தெரிஞ்சிரும் ம். அப்படின்றத சொன்னாங்க. ஈவன் ஆக்சுவலி ஜெகதண்டா ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து அந்த பின்னாடி கார் டிக்கில போட்டு எரிக்கிறதெல்லாம் கில் பில்ல ஒரு 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 கைண்ட் ஓகே. ஆஃப் சீன் நாங்க பார்க்க ஓகே, முடியும். ஓகே. ஆனா அந்த பேஸ்பால் பேட் அங்கங்க எங்கேயாவது இருக்கும். அது ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அந்த மாரி? ஆமா. ஜிகர்தண்டா 1லேருந்தே சிங்க் ஆன விஷயம் அதுதான். அவருக்கு வந்து வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். எனக்கும் வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். சேட்டானா விவேகார்ஷன் சார். ஓகே, அவருக்கும் ஓகே, வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். ஓகே, ஸோ எல்லாரும் ஒரு ஜோன்ல தான் இருக்கு. ஓகே. அப்போ பேசும்போதும் அது டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ம், ஓகே. ம். எல்லாருக்கும் அந்த கேன்வாஸ் அந்த ஓகே, வைட் ஸ்க்ரீன், வைட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஓகே, லாங் டிஸ்டன்ஸில் ஒருத்தர் நடந்து வர்றது, ஓகே. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பிடிக்கும். அந்த டெசர்ட்லலாம் வரும்ல. ம், இப்போ ம். கிளின்ட் ஈஸ்ட்வுட் வர்ற மாதிரி ம், இருக்கும். ம். இப்போ டரண்டினோ ஷாட்னா ஒரு ஜூம் போயிட்டே இருக்கும். ம், ம், ஒரு ம். எங்கிருந்தோ ஒரு ஸ்லைடு பேஸ்டான ஒரு ஜூம் ரைட்டா? ஜூம் போயிட்டு எஸ். கேமரா ஜூமே போயிட்டு இருக்கும். ஆ, அப்படியே ஆ. ஃபுல்லா ஜூம் போயிட்டு இருக்கு. இப்போ இதில வந்து நான் பர்த்டே டீசர்ன்னு நினைக்கிறேன். அதில சூர்யா சார் அப்படியே நடந்து வரும்ல. ஒரு டனல்லேருந்து நடந்து ஆமா, வந்து ஆமா, ஷூட் பண்ண ஆமா. அது அப்படியே ஃபுல் ஜூம் தானே அது. ஐஸ். ஜூம்லேருந்து தானே வந்துட்டு ஆ, இருக்கு அந்த ஆ, ஆ. விஷயம். ஸோ அதுதான். ஒவ்வொரு டெக்னிக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி யூஸ் பண்ற ஒரு விதம் ம், இருக்குல்ல. ம், ம். அது எக்ஸாக்ட்டா வந்து டரன்டினோ அப்படின்னு சொல்ல இல்ல, முடியாது. இல்ல. பட் யூ கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் தென் யூ யூஸ் இட். எஸ், எஸ்.
அது கரெக்டா லேண்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே அவ்வளோதான். ஓகே. நீங்க சொன்ன மாரி கிளின்ட் ஈஸ்ட்வுடைய நம்ம அந்த ஒரு டபுள் எக்ஸ்ல அது யாருமே எதிர்பார்த்திருக்கோம். அந்த அவரே பார்த்துட்டு நான் அந்த படத்த பார்த்துறேன்பா அப்படின்னு சொன்ன விஷயம் ஆமா, இருக்குல்ல. ஆமா. அவர் வேற படம் வேற ஷூட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல. எஸ். அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ஏன்னா இங்க இருந்து ஒரு படத்த போய் நம்மள பத்தி ஒரு படமா இருங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரே சொன்னது நீங்க பார்த்திருப்பீங்க கரெக்ட், நினைக்கிறேன். கரெக்ட், எஸ். கரெக்ட். ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க டீமு? ரொம்ப சர்ரியல் மூமெண்ட் இல்ல அதெல்லாம். ம். அதெல்லாம் சி நம்ம ஆக்சுவலா வந்து இந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம யோசிச்சு கூட யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். இதெல்லாம் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கூட நம்ம ஒர்க் பண்ணுவோம். இல்ல இந்த ஆர்டிஸ்ட் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற மாதிரிலாம் ம். தீஸ் ஆர் ட்ரீம்ஸ் ஆக்சுவலி. நிறைய பேரோட ட்ரீம்ல வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ. ஸோ தெர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அந்த சர்ரியல் மூமெண்ட் அந்த மொமெண்ட்ல வந்து லீவ் பண்ணோம். ஓகே. அதான். அதுக்கப்புறம் அடுத்தது வேற என்னமோ அது பார்த்துட்டு போனோம். அண்ட் தீஸ் வில் பி ஆக்சுவலி மெமரீஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க் யூ. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் கொடுத்து எங்களை என்டர்டெயின் பண்ணுங்கன்னு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா, நன்றி கண்டிப்பா. நன்றி அதுக்காக நன்றி. வாழ்றோம். தேங்க் யூ. தேங்க் யூ. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.